ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான நச்சுன்னு 5 வகையான வீட்டு உபயோக குறிப்புகள். இந்த குறிப்புகள் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வாங்க டிப்ஸுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ், நம்ம வீடுகளில் பரோட்டா வாங்கி உபயோகப்படுத்தும். இந்த மாதிரி பாக்கெட் பரோட்டா. இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பரோட்டா ஒரு 1 வீக் எக்ஸ்பிரி டேட் போட்டு நம்ம கடைகள்லாம் இப்போ கிடைக்கிது. இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. நம்ம அவசரத்துக்கு இந்த பரோட்டாவை வாங்கி வீட்டில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டே வராது. இதில் அப்படியே அடை மாதிரி சப்பாத்தி மாதிரி இருக்கும். பரோட்டா மாதிரியே இல்லை அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். நானே ஃபீல் பண்ணியிருக்கேங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த மாதிரி பரோட்டாவை ஃப்ரை பண்ணக்குள்ளே ஒரு சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைகள்லாம் பண்ணுற மாதிரி நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஹீட்டில் வைக்காதீங்க. மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு அடிக்கடி ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி வேக வைக்கக்குள்ளே பரோட்டா ஸ்லோவாக குக் ஆகும். எண்ணெயும் அதில் நல்ல தேவையான அளவுக்கு ஊற்றுங்க. இந்த மாதிரி பொறுமையாக பரோட்டாக்களை சுட்டி எடுங்க. இந்த மாதிரி சுட்டி எடுத்த பரோட்டாவில் இதுக்கப்புறம்தான் மெயினான ஒரு மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைகள்லாம் இந்த மாதிரி பரோட்டாவை சுட்டி எடுத்துகிட்டு ஒரு அடிப்பாங்க பார்த்தீங்களா. 2 கையும் வச்சுட்டு நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து அடிப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு பாருங்கள். இது நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெடிமேட் பரோட்டா வாங்கி சுட்டு எடுத்துருக்கீங்கன்னு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நல்லா லேயராக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸும் டேஸ்ட்லேயும் சூப்பராக இருக்கும் இந்த பரோட்டா. இந்த மெத்தடில் நீங்களும் இதே மாதிரி ஃப்ரெஷ் பரோட்டாஸ் வாங்கி ஃப்ரை பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 2. நம்ம வீட்டில் சிக்கன் தந்தூரி செய்வோம். முழு கோழியாக செஞ்சாலும் சரி, நம்ம கட் பீசஸாக எடுத்து தந்தூரி சிக்கன் மாதிரி செஞ்சாலும் சரி, அதுக்கு இந்த மாதிரி கறி துண்டை உள்ளே வச்சு நம்ம நெய் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் சிக்கனுக்கு கிடைக்கும். இது ஒரு குட் ஐடியா. இதுக்காக நம்ம கறி பீசஸ் வச்சு சார்கோல் மேக் பண்ணி அந்த இது மேலே பார்பிக்யூ பண்ணி எடுக்கணும் சிக்கனுங்கிற அவசியம் இல்லை. நார்மலாக வீட்டில் ஃப்ரையிங் பேனில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சிக்கனை மேரினேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே ஃப்ரை பண்ண அந்த சார்கோலை வச்சு மூடி வச்சுட்டு அந்த புகை போட்டிங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இதில் இன்னொரு டிப்ஸு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் பண்ணுறதுக்காக நம்ம சார்கோல் தேடிட்டு போகணும். நம்ம இப்போலாம் சிட்டி சைடில் இருக்கோம் இல்லையா. வீடுகள்லனா வீட்டில் அடுப்பு எரிப்போம், கறி துண்டு நிறைய கிடைக்கும். ஆனால் நமக்கு கறி துண்டு தனியாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் உடைச்ச தேங்காய் சில்லு இருக்குது இல்லையா, இந்த மாதிரி நெருப்பில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா அது அப்படியே எரிஞ்சு கறியாக ஆகிடும். அந்த மாதிரி கறி துண்டை நம்ம இந்த சிக்கனில் வச்சுட்டு புகை போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற அந்த பார்பிக்யூ சிக்கனோட டேஸ்ட்டு நமக்கு அப்படியே கிடைக்கும். நமக்கு சார்கோல் பார்பிக்யூ மெத்தட் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்மோக்கி பண்ண இந்த சிக்கனை நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒரு சீவரில் குத்தி எடுத்துக்கிறேன். எதர் குச்சிலையோ இல்லை டைரெக்டாக கூட நீங்கள் பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வேணால் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்டிக்கில் குத்திட்டு இதை நான் ஃப்ரையிங் பேனில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு முழு கோழி பண்ணுறப்பையும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி ஸ்மோக்கி வச்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரையிங் பேன்லேயே முழு கோழியாக அப்படியே வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. உங்களுக்கு 2 மெத்தடில் எப்படி பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரியான பார்பிக்யூ ஸ்டைல் சிக்கன் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 3. நம்ம காஃபி பவுடர் வாங்கி உபயோகப்படுத்துவோம். இதில் மெயினான ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஃபி பவுடரை அடிக்கடி நம்ம திறந்து மூடுவோம் இல்லையா. காஃபி போடுறதுக்கு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மூடி வைப்போம். சில டைம் சரியாக மூடாமல் விட்டுருவோம். இல்லை அடிக்கடி திறந்து மூடுறப்ப என்ன ஆகிடும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம்
ஒரு ஹாஃபெல்லாம் குறையிறப்ப என்ன ஆகிடும், அது கெட்டித்தன்மை கொடுத்துரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கிட்டு இதை சின்னதாக ஒரு பொட்டலை மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். இந்த மடித்து எடுத்த இந்த பொட்டலத்தை இந்த மாதிரி இந்த காஃபி தூள் பாட்டிலுக்குள்ளே போட்டுடுறேன். இந்த பொட்டலத்தில் இருக்கிற இந்த அரிசி என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம அடிக்கடி திறந்து மூடுறப்ப காற்று உள்ளே போயிடுது இல்லையா, அந்த ஏர் தான் வந்து நம்ம காஃபி தூளை கட்டியாக்குது. ஸோ இப்போ இந்த ஏரை என்ன பண்ணும், இந்த டிஷ்யூக்குள்ளே இருக்கிற அரிசி உறிஞ்சி எடுத்துரும். அதனால் ஈஸியாக கெட்டித்தன்மை படாமல் ரொம்ப நாளைக்கு கடைசி பவுடர் முடிகிற வரைக்கும் காஃபி தூள் கெட்டித்தன்மை படாமல் அப்படியே இருக்கும் பவுடரையாகவே. இதே மெத்தடை நீங்கள் ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணலாம். ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லேயும் இந்த மாதிரி போன்விட்டா, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இதுலேயும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 4. நம்ம பார்த்திங்கன்னா இட்லி செய்கிறப்ப நல்லா சாஃப்டாக பொசு வரணும்னு ஆசைப்படுவோம். சில டைம் நல்லா சாஃப்டாக பொசுன்னு வருங்க. சில டைம் பார்த்திங்கன்னா அப்படியே சப்பையாக மிங்கி போய் ஹார்டாக இருக்கும், பொசப்பு இருக்காது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான டிப்ஸு. இந்த மாதிரி நம்ம உளுந்த மாவு அரைக்கக்குள்ளே உளுந்த மாவு நல்லா பூத்து வந்தால் தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக உளுந்த மாவு அரைக்கக்குள்ளே கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு நல்லா பூத்து வரும். ஐஸ் க்யூப் இல்லாதவங்க நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பவுல் அளவு தண்ணியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. சில் பண்ணி எடுத்து அதையும் உபயோகப்படுத்தலாம். ஐஸ் க்யூபாவோ இல்லை ஐஸ் வாட்டராகவோ உபயோகப்படுத்துங்க. இந்த மாதிரி மாவு அரைச்சி கரைச்சி வைக்கக்குள்ளே மாவு சீக்கிரம் புளிக்காமையும் நல்ல பஃப்னு இட்லி வரும், சாஃப்டாகவும் இருக்கும் இட்லி. அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 5. நமக்கு சிக்கன் குழம்பு வைப்போம். சிக்கன் குழம்பு இல்லை குருமா குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கக்குள்ளே என்ன ஆகும்னா, சில பேருக்கு நல்லா திக்னஸ்ஸாக தொக்கு மாதிரி நல்லா வரும், ஃபார்ம் ஆகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எப்படி தான் நம்ம குழம்பு கூட்டி வச்சாலும் தண்ணி கம்மியாக வச்சு இது பண்ணாலுமே சில பேருக்கு குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கும், திக்னஸே கொடுக்காது. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் தக்காளி சேர்த்து வதக்குவோம் இல்லையா, சிக்கன் குழம்புக்கோ இல்லை குருமாக்கோ, அந்த மாதிரி வதக்கக்குள்ளே தக்காளியை முழுசாக கட் பண்ணி போட்டு வதக்காமல் நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட்டாக சேர்த்துட்டு சிக்கன் குழம்போட வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி வதக்கக்குள்ளே வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளியை மட்டும் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு தக்காளி 1.5 தக்காளி பத்தாது, ஒரு 3 தக்காளியாவது சேர்த்துக்கோங்க. அப்போ திக்னஸ் வந்து அதிகம் கொடுக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்து நம்ம சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும், குழம்பும் திக்னஸ் கொடுக்கும். இந்த மெத்தடை நீங்கள் குருமா குழம்புல, சிக்கன் குழம்புல, மட்டன் குழம்புல, ஃபிஷ் குழம்புல எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பரான ஐடியாவாக உங்களுக்கு இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.